ஒரு வீட்ல இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நடுவுல சேம் மென்டாலிட்டி, சேம் கிவிங் டேக்கிங் இதுவும் இருக்காது. யா. ஸோ அப்போ ஏதோ வேற குடும்பத்துல பிறந்து வந்தவங்க நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னா அது முடியாது. ஸோ அது ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ம். ஸோ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம் இல்லை ஒருத்தர் லவ் பண்றோம்னா அவங்க ப்ளஸ் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை மைனஸ் கூட அப்படியே எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த மைனஸ்னால அந்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ப்ராப்ளம்னும் போது அது உண்மையான கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தால் யார்கிட்ட அந்த தப்பு இருக்கோ அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா எந்த பிரேக்கப்பும் இருக்காது. ஆ. ஸோ ஈகோஸ்க்கு போகாமே. நான் வந்து ஏஜ்ல செல்வாவோட 10 இயர்ஸ் சின்னவன். அதனால செல்வா எப்பவுமே மெச்சூர்டா திங்க் பண்ணுவார். ஆ. நான் தான் சண்டை போடுவேன். நிறைய இன்டர்வியூல சொன்னேன். எனக்கு லவ்வும் நிறைய இருக்கு. ஆ. கோவம் கூட டப்புன்னு வந்துடும், டப்பு போயிடும். ஓகே. அந்த வரும்போது அவரு கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கோவப்படும் போது ஒருத்தர் கொஞ்சம் அமைதியா இருந்தா பிரச்சனை பெருசாகாது. ஸோ ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே படிச்சாங்க, எல்லாருமே செல்ஃப் மேட் ஆயிட்டாங்க. ஸோ நான் ஏன் இவனுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும், நான் ஏன் இவன் சொன்னது செய்யணும்னு ஒருத்தர் ஈகோக்கு போறோம். ஆ. அதனால தான் இந்த ஜெனரேஷன்ல பிரச்சனை பெருசாகுது. ஸோ எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா ம். கிவ் அண்ட் டேக் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். நம்ம தப்பு இல்லை, நாம ஏன் அட்ஜஸ்ட் ஆகணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் நினைச்சா அட்ஜஸ்ட் ஆகணும்.